ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. ஆராதிக்கும் போது உம் அங்கீகாரம் வேண்டும். நான் பாடல் பாடும் போது உம் பிரசன்னமும் வேண்டும். உம்மை பார்க்கும் போது நீர் என்னை பார்க்க வேண்டும். நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனமிரங்க வேண்டும். என் இதயமதிலே நலன் மாற வேண்டும். என் இதயமதிலே நலன் மாற வேண்டும். நீரில்லா ஆராதனை, நீரில்லா ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. வையோடைய வேண்டாம்பா, வார்த்தை போதும், கூடாராவுடைய வேண்டாம், விருப்பமே எனக்கு போதும். நம்ம பாட போறோம். நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இயேசு ஒருவர் மாத்திரமே. வைடூரியம் வேண்டாம், வார்த்தை ஒன்றை போதும். கோடாகோடி வேண்டாம், கிருபை மட்டும் போதும். சொந்தம் பந்தம் வேண்டாம், சன்னிதானம் போதும். நீர் மீண்டும் வரும்போது திருமுகத்தை தரிசிக்க வேண்டும். நான் உமதருள் என்றும் வாழ வேண்டும். சொல்லுமா, நான் உமதருள் என்றும் வாழ வேண்டும். நான் உமதருள் என்றும் வாழ வேண்டும். நான் உமதருள் என்றும் வாழ வேண்டும். நீரில்லா ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. ஆராதிக்கும் போது உம் அங்கீகாரம் வேண்டும். நான் பாடல் பாடும் போது உம் பிரசன்னமும் வேண்டும். உம்மை பார்க்கும் போது நீர் என்னை பார்க்க வேண்டும். நான் மன்றாடிடும் போது மனதுருகி மனமிரங்க வேண்டும். என் இதயமதிலே நலன் மாற வேண்டும். என் இதயமதிலே நலன் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபசக்தியோடு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்கப்பா. ஆராதனை நான் பாடுற பாடலோ ராகமோ இல்ல ஆண்டவரே, நீங்க வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க வரணும் ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே. வயதை கூப்பிட்டு நீங்க வாங்க ஆண்டவரே. எங்க ஆராதனையில் நீங்க வாங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா. உங்க நாமத்தை போற்ற வந்திருக்கிறோம்ப்பா. அம்மா ஆண்டவரே, மனிதர்களுடைய அங்கீகாரம் அல்ல, நீர் எங்களை பார்க்கிறீர் அங்கீகாரம் போதும். நீர் நாங்கள் பாடுகிற பாடலை ஆண்டவரே கேட்டும் மகிமைப்படுத்துகிறீர் என்கிற அங்கீகாரம் போதும். இந்த வேளையில உள்ளத்தை திறந்து அப்பாவை பார்த்து நாங்க வரவேற்கிறோம் சொல்லுங்க. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே. இந்த வரிகளை மறுபடியும் பீட்ஸ் இல்லாம வெறும் கீபோர்ட் மாத்திரம். ஹல்லேலூயா. நீரில்லா ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. வாய்களை திறந்து நீரில்லா ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. மறுபடியும் நீரில்லா ஆராதனை
பாடல் பாடும்போது உம் பிரசன்னமும் வேண்டும். மறுபடியும் நான் பாடல் பாடும்போது உம் பிரசன்னமும் வேண்டும். உம்மை பார்க்கும்போது நீர் என்னை பார்க்க வேண்டும். சொல்லுமா, உம்மை பார்க்கும்போது நீர் என்னை பார்க்க வேண்டும். நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனமிரங்க வேண்டும். சொல்லுமா இந்த வரிகளை. நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனமிரங்க வேண்டும். என் இதயமதில் இன்னல் மாற வேண்டும். வாய்களுக்கு சொல்லுங்க. என் இதயமதில் இன்னல் மாற வேண்டும். கரங்களை பாடுவோமா? நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல. இந்த உலகத்துல நீங்க என்ன வைத்திருந்தாலும் என்ன சம்பாதித்தாலும் சில பேருக்கு என்ன மேன்மைனா எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, என் குடும்பம் தான் எனக்கு பெருசு. சில பேருக்கு வயல் நிலம், ஆடு மாடுகள், இதுதான் பெருசு. சில பேருக்கு படிச்ச படிப்பு அது ஒரு மேன்மை, செய்யற வேலை ஒரு மேன்மை, வீட்டுல நிறைய சம்பாதிக்க ஒரு மேன்மை, நகை ஒரு மேன்மை, ஆடம்பரம் ஒரு மேன்மை. தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரை பார்த்து சொல்கிற காரியம் தெரியுமா? இவைகள் எல்லாம் குப்பையற்ற கருதுங்க முன்னாடி. இவர் ஒருவர் நம் வாழ்க்கையில் இருப்பாரானால் சத்தியமாய் சொல்கிறேன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா.
ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும் தெரியல. ஆவியானவர் சொல்லும்போது பாடுகிறேன். ஹalleluya. இயேசுவை போல் அழகுள்ளோர் பூமியில் யாரும் இல்லை, இதுவரையிலும் கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஆமென். ஹalleluya. பூரண அழகுள்ளவரே பூமியில் மடியதில் நீரே போதும், வேண்டாம் எந்த நன்மை இயேசுவே. மனிதகால மானிட கரையை விட மாட்டேன், எந்த மனிதகால மானிட கரையை விட மாட்டேன், எந்த மனிதலை வாய்க்கத்தந்து விட மாட்டேன், எந்த மனிதகால மானிட கரையை. நீங்க பாடுறவரை நான் பாடிட்டே இருப்பேன். மனிதகால மானிட கரையை விட மாட்டேன், வேறும் மனிதகால மானிட கரையை விட மாட்டேன். இயேசுவை போல ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கவங்களை கை குலுக்கி சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வந்தீங்க? ஹalleluya. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். ஆண்டவர் சில காரியங்களை உங்களை நம்பி கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு கிராமத்துல ஓரத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல, உங்களை நம்பி ஆத்துமாக்களை கொடுப்பார். உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டிய கொடுத்த பொறுப்பை அசட்டைப்படுத்தாதபடிக்கு, அசட்டையை எண்ணாதபடிக்கு கொடுத்ததை கனமா எண்ணும் போது. ஹalleluya. எத்தனை பேர் உங்க கையில வந்து ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்தா வாங்கிப்பீங்க, இல்ல பக்கத்துல வச்சுட்டு போவீங்கன்னு சொல்லுவீங்க. என்ன செய்வீங்க? வாங்கிப்பீங்க, பக்கத்துல வச்சுட்டு போங்கன்னு சொன்னா குடுக்குறவங்க என்ன உங்களை பத்தி யோசிப்பாங்க? அசட்டை பண்றாங்க.
உங்க வீட்ல ஒரு பழத்தட்டோட பத்திரிகையோட வராங்க. உங்களை அவங்க வீட்டுக்கு ஒரு கூட்டத்துக்கு வரவேற்கிறதுக்கு. அங்க வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கரங்களிலே எப்படி இந்த தட்டு கொடுக்கப்படுதோ அதே போல சில வேலைகளை, சில சின்ன பொறுப்புகள், டீ போடுறது ஒரு வேலை, பாய் போடுறது ஒரு வேலை, பெருக்கிறது ஒரு வேலை, ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற நாட்களுக்கு எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? இல்லையா? ஆசை இல்லையா? உங்களுக்கு இல்லையா? பரலோகத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு இல்ல? இப்படி ஒரு கற்பனை எனக்கு உண்டு. பரலோகத்துக்கு போகும்போது பூமியிலே அதிகளவு ஆத்துமாக்களை சம்பாதித்தவர்களுக்கு ஒரு பெரிய கிரீடம் எல்லாரும் கூப்பிட்டு தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு அப்பா கிஃப்ட் கொடுப்பாரு, பரிசு கொடுப்பாரு. அப்படின்றது நம்மளுடைய நினைப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நினைப்பு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சில பூமியிலே அடையாளம் இல்லாத சிலவர்களை ஆண்டவர் பரலோகத்துல கௌரவிப்பார். ஹல்லேலூயா. அவங்க யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துல அவர்கள் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு பேருக்காக தான் நம்ம இந்த பூமியில உழைக்கிறோம். அப்பா நம்மள பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? உண்மை. முதல்ல அதை விட்டுறக்கூடாது. பக்கத்துல பார்த்து உண்மை. எந்த இடத்துல எல்லாம் உண்மை இருக்கிறதோ அந்த இடத்துல கிறிஸ்து இருப்பார். ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் அவர் சத்தியம். He is the truth. எந்த இடத்துல பொய் இருக்குதோ அங்க யார் இருப்பா? ஏன்? அவன் பொய்யனும் பொய்களுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். He is the father of lies. அப்ப பொய் நம்ம வாயில வரக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, பொய்யே வரக்கூடாது. பொய் மாத்திரம் வந்துச்சுனா தூணிகரமா வந்து பக்கத்துல நின்றுவான். ஸ்ட்ரைட்டா உள்ள போற மாட்டான். வெயிட் பண்ணுவான். ஏற்ற வேலையை பார்த்து பிசாசு தன் தந்திரங்களை வெளிப்படுத்துறது வெளியரங்கமாய் தான். ஆனா உள்ள போகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம திறந்து தான் உள்ள வர முடியும். ஹல்லேலூயா. அதுவரையிலும் சத்தியபரனை நாம் சுமந்து கொண்டு உண்மையாய் வாழ்வோமானால் நிச்சயமாக எப்பொழுதும் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியே சந்தோஷத்தோட அமருங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போவோம். ஆமென். ஹல்லேலூயா. 8 மணி. அதனால நான் சீக்கிரமாய் வர்ஷிப் முடிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையோட கூட நான் பகிர்ந்து கொள்ளணும் ரொம்ப ஆசையா வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆசை ஆண்டவருடைய